எண்ணெய் பார் யோகபரம். இதை பல கடைகளோட என்ட்ரன்ஸில் இருப்பதை பார்த்துருப்போம். தூங்கும்போது பக்கத்தில் தூங்குறவங்கள எட்டி உதைக்கிறத கழுதை மாதிரி எட்டி உதைக்கிறான் அப்படின்றது உண்டு. மூட்டை மாதிரி பெருசாக ஏதாவது தூக்கிட்டு போனால் கழுதை மாதிரி பொதி சுமக்கிறான். கரகர குரலில் யாராவது பாடினா பாடாத கழுதை வந்துட்டு போகுது. சாதாரணமாக பேசும்போது குரல் ஹை பிச்சில் இருந்ததுன்னா சின்ன வயசில் கழுதை பால் போட்டிருப்பாங்க போல இருக்கு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. சின்ன குழந்தைங்கள ஆசையாக குட்டி கழுதை. எப்படியெல்லாம் கழுதை மனித வாழ்க்கையிலும் வழக்கிலும் இணைஞ்சு இருக்கு. பேச்சு வழக்கில் மட்டும் இல்லை, சினிமாவோட பாட்டு வழக்கிலையும் இருக்குது. ஓல்டு ஹிந்தி சாங்ஸில் கிஷோர் தாவோட டாங்கி யோட்லிங் ரொம்ப ஃபேமஸ். அவ்வளவு ஏன், சொந்த குரலில் பாடி கலக்கிய காமெடி கிங் ஜேபி சந்திரபாபுட சில பாடலின் நடுவே இருக்கும் யோட்லிங் ஹம்மிங் பிரசித்தி. மக்கள் திலகம் எம்ஜிஆரோட வெளிவராத ஒரு படத்துல உள்ள இந்த பாட்டுல யோட்லிங் செம்மையா இருக்கும். பல்லாவரத்துல இருந்து மேற்கு பக்கமா போகும் இந்த ரோட்டை சில பல வருஷங்களுக்கு முன்னால வண்ணாஞ்சாலை அப்படிம்பாங்க. இங்கு துணிகளை பெரிய பானையில வச்சு நெருப்பு மூட்டி வெளுப்பாங்க. நிறைய டாங்கிஸ் சுற்றி திரியும். ஆனா இப்போது சாலை பெயரும் மாறி போச்சு, சலவை தொழிலாளர்களும் காணாம போயிட்டாங்க, கழுதைகளும் இல்லாம போச்சு. இன்றும் இந்த இடத்துல சில கழுதைகளை பால் விற்பனைக்காக கல்லில் கட்டி வைத்து இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆட்டுப்பட்டி பஸ் ஸ்டாப். அங்கேருந்து கண்டோன்மெண்ட் ஸ்கூல் போற ரோட்ல அப்படியே நேரம் வந்தீங்கன்னா மார்னிங் 4 மணிலேருந்து அரௌண்ட் 11 o'clock வரை இங்க மில்க் கிடைக்குது. இந்த அம்மா ஆண்டவனை வணங்கிட்டு தன் வேலையை தூக்குவதை பார்த்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வாழ்த்துவோம். ஒரு கழுதை ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் தான் கொடுக்கும். அதனால தான் இதனோட விலை ரொம்ப அதிகம். இந்த பால் பார்க்கறதுக்கு திக்காவே இல்லை, ஆனால் இந்த மில்க் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. குழந்தைகளுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இந்த காலத்துல வரையும் நல்லா குரல் வரும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இதால குழந்தைங்களுக்கு நல்லது தான். ஆனா ரொம்ப எல்லாம் ஊத்தக்கூடாது, ரொம்ப குரல் அதிகமா வரும், கோபம் வரும். ஒரு சங்கு ஊத்தினா போதும் பாலாடன்னு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கு கல்லீரல் நச்சுத்தன்மை போக்குதுன்னு சொல்றாங்க. பெரியவங்களுக்கும் நரம்பு தளர்ச்சி, இந்த கிட்னில எதனா ப்ராப்ளமா இருந்ததுன்னா கூட அந்த இதெல்லாம் எடுத்து ஆஸ்மா நோக்காரங்க முக்கியமா குடிக்கிறாங்க கழுதைப்பால். ஹை எண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ப்ரொடக்ஷன்ல கழுதையின் பால் பயன்படுத்தப்படுதுன்னு நெட்டு சொல்லுது. இந்த டப்பால ஃபுல்லா கொடுப்பீங்களா நீங்க? உங்க எதிர்க்க தான் பீட்டி கொடுப்போம். 500 ரூபாய் சொல்லுவான். குழந்தைகள் போஷாக்கு பெற, நல்ல குரல் வளம் கிடைக்க, பல நோய்களுக்கு மருந்துகள் தயாரிக்க பால் கொடுத்து பொதியை சுமக்கும் மனிதனை சார்ந்து வாழும் இந்த வாயில்லா ஜீவன் மனிதனுடைய தன்னலமற்ற ஒரு நண்பன்.